இது மகிமை நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உள் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நம்ம வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறோம். எத்தனையோ நாமங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவருடைய பெயர் தடைகளை நீக்கி போடுகிற ஒரு ஆண்டவர். தடைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக நடந்து போவார் என்று சொல்லி. ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு ராஜா வருகிறார் என்று சொன்னால் ஒரு அதிகாரிகள் தடைகள் நீக்கி போடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும், திருமண தடைகள், ஆசீர்வாத தடைகள், எந்த தடைகளாக இருந்தாலும் சரி அதை நீக்கி போடும்படி நான் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானிலிருந்து பலுகி பெருகினார்கள். இப்பொழுது கர்த்தர் மோசே என்ற ஒரு தலைவனை அழைத்து பாலும் தேனும் ஓடும் கானானுக்கு கடந்து போகும்படி கர்த்தர் அழைத்தார். காரணம் அவர்கள் அங்கே நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். வேதம் சொல்கிறது அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பெருமூச்சு தேவ சந்நிதியில் போய் எட்டினதினாலே அவர்கள் புறப்பட்டு கானானுக்கு போகும்படி கர்த்தர் மோசேயை தலைவனாக அழைத்தார். அழைத்து வந்தபோது அவர்களுக்கு பல தடைகள் இருந்தது. விசேஷமாக முதலாவது அந்த தடை மனுஷிக தடை. ஒரு மனுஷன் பார்வோன் என்ற ஒரு ராஜா அந்த இடத்துல பயங்கரமான தடைப்படுத்துகிறது காண முடிகிறது. யாத்திரம் 5:2 சொல்லுகிறது, மோசே பேசுகிறார், ராஜாவை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி எங்களுக்கு போக விடு என்று சொல்லி. பார்வோன் சொல்கிறான், கர்த்தரின் வார்த்தையை நான் கேட்கிறதுக்கு அவர் யார் என்று சொல்லி பயங்கரமாக தடைப்படுகிறது காண முடிகிறது. அடுக்கடுக்காக நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ பழையபடி போய் பேசு, திரும்ப பேசுன்னு சொல்லி பேச 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 ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சாக்கு போக்காக பார்வன் சொல்கிறதை காண முடிகிறது. முதலாவது சொல்கிறான், நீங்க மட்டும் போங்க. அப்புறம் சொல்றான், நீங்க குடும்பமா போறாங்க. அப்புறம் பிள்ளைகளை விட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்க. இப்படி ஒவ்வொரு தடைகளாக சொல்லிக்கொண்டே இருக்கிறத நம்ம காண முடிகிறது. ஆனா மோசே உறுதியாக சொன்னார், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு சின்ன காரியங்களும் நான் வச்சுட்டு போக மாட்டேன். எங்க ஆண்டவருக்கு அங்க பலியிடுவது என்னது என்று சொல்லி அங்க போய் தான் எங்களுக்கு தெரியும். நாங்க முதியோரோடும் இளைஞரோடும் ஆடுமாடுகளோடும் நாங்க சேர்ந்துதான் போவோம்னு சொல்லி உறுதியாக மோசே சொல்கிறான். அந்த பார்வன் பலத்த ஒரு தடை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல காரியங்களில் மனுஷிக தடைகள் வருகிறது. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் போது அந்த தடைகள் மாற்றப்படும். இந்த இடத்துல கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், மோசைக்கு மனம் அடிவாகிறது, சோர்ந்து போகிறார். இருப்பினும் கர்த்தர் சொன்னார், நாம் கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். பூமியின் மீது நானே தேவன் அறியும்படிக்கு அடையாளங்களை அற்புதங்களையும் செய்வேன் என்று சொல்லி ஆழித்தரமாக கர்த்தர் மோசையின் இடத்துல கர்த்தர் பேசி ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறார். அடுக்கடுக்காக 10 வாதைகள் நடைபெறுகிறது. 10 வாதைகள் 9 வாதை முடிந்த பிறகும் இந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதை தவிர இந்த ஜனங்களை போகிறதுக்கு அவர் அனுமதிக்கவில்லை, தடைப்படுத்தி கொண்டே இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மத்தியில கர்த்தர் சொன்னார், 10வது ஒரு கொடுமையான ஒரு வாதை, பயங்கரமான ஒரு வாதை, எல்லா தலைப்பள்ளிகளையும் நான் அடிக்கப் போகிறேன், அதன் பிறகு அவன் விடுவான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதற்கு முன்பு தன் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு அந்த இரத்தத்தினாலே, அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நான் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையினால அந்த இடத்துல பயங்கரமான ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலைக்கு மத்தியிலும், நெருக்கமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த பஸ்காவின் ரத்தம் ஒவ்வொரு வீடுகளையும் பூசப்பட வேண்டும். எந்தெந்த வீட்டிலெல்லாம் இந்த பஸ்காவின் ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டில் சங்காரதன் வருவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படியே மோசே செய்தார். அந்த சங்காரதூதன் அந்த இடத்துல கடந்து வந்த போது அந்த இரத்தத்தின் அடையாளம் இல்லாத வீடுகள் எல்லாம் அழுகுரல் கேட்க ஆரம்பித்தது. அந்த இடத்துல அன்றைக்கு இரவே ஆரவாரத்தோடு புறப்பட்டு கடந்து போனதை காண முடிகிறது. எல்லா மனுஷிக தடைகளும் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே அப்படியே மாற்றப்பட்டது, மாறி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளை, இந்த நாட்களில் கூட நம்முடைய வாழ்க்கையிலே
பலவிதமான தடைகள் இருக்கலாம், மனுஷிக தடைகள், பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தம் நம்முடைய நிலைகளிலே பூசப்பட்டிருக்குமானால் அந்த இரத்தத்தில் விடுதலை உண்டு, அந்த இரத்தத்தில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, அந்த இரத்தத்தில் நமக்கு நிம்மதி உண்டு, அந்த இரத்தத்தில் நமக்கு எல்லா தடைகளும் மாற்றப்படும். எந்த ஒரு கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் எந்த ஒரு மனிதனாலும் அதை மாற்றவே முடியாது. அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. எந்த பிசாசு உலகம் எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என் மீது உன் மீது தெளிக்கப்படுமானால் எந்த ஒரு மனுஷிக தடைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்படுத்தவே முடியாது. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு காரியங்களை செய்வார். எவ்வளவோ பெரிய பார்வோன் பெரிய ஒரு மனுஷனா எழும்பி நின்று கானானுக்குள் பிரவேசிக்க விடாதபடி தேவ ஜனங்களை தடுத்தானோ, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, அந்த அடையாளத்தினாலே ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பின் ஆரவாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தாலே இன்றைக்கு எல்லா மனுஷிக தடைகளையும் உடைத்தெறியும்படி கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திலே எந்த தடை இருந்தாலும் அந்த இரத்தத்தை நம்புவோம். அந்த சிலுவையில் அவன் நமக்காக சிந்தின இரத்தத்தை விசுவாசிப்போம். அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் நம்ம குடும்பங்களுக்குள் விழுவதாக, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் மகிமையான அன்பு தகப்பனே, பரிசுத்தமுள்ள இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆம் ராஜா, தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர். அது எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் சரி, அதை மாற்ற உடைய இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் புறப்படக்கூடாதபடிக்கு பார்வோன் என்ற மனுஷன் தடுத்து நிறுத்தினான். ஆனா அந்த ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே, உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஒரு விடுதலை உண்டாயிற்றப்பா. அவ்விதமாக எங்களுக்காக மாசற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய உங்களுடைய இரத்தத்தினாலே எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் இன்றைக்கு மாற்றப்படுவதாக நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மனுஷிக தடைகளை கர்த்தர் மாற்றி போடும். நீர் மகிமைப்படும். இயேசு முன் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.